கோவை வாய்ஸ். கோவையில் தமிழ்நாடு வண்ணார் பேரவை சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை. கோவை மாநகராட்சி ஒண்டிப்புதூர் 57வது வார்டு நெசவாளர் காலனி காமராஜர் நகரில் 100க்கும் மேற்பட்ட வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சலவை தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு குடும்பத்துடன் பல ஆண்டு காலமாக வாழ்ந்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் 40 சென்டில் இருந்த சலவை கூடம் இன்று மாநகராட்சி பயன்பாட்டிற்காக 20 சென்டாக சுருங்கிவிட்டது. இங்கு சலவை கூடம் சரிவர பராமரிக்கப்படாததால் நீண்ட தூரம் சென்று சலவை வேலை செய்ய வேண்டிய நிலையில் உள்ளனர். மேலும் பிழைப்புக்காக பெரிய வீடுகளில் சலவை வேலை செய்யும் பெண்களுக்கு பாலியல் ரீதியான பிரச்சனை உள்ளது. மேலும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு ஆதரவின்றி இருக்கும் எங்கள் வண்ணார் சமூகத்திற்கு மாநகராட்சி நிர்வாகம் விரைவில் சலவை கூடம் கட்டி கொடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வண்ணார் பேரவை நிறுவன தலைவர் மணிபாபா மற்றும் நிர்வாகிகள் பலமுறை கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்கவில்லை என்றால் கூடிய விரைவில் அகிம்சை வழியில் குடும்பத்துடன் உண்ணாவிரதம் இருப்பதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் கள ஆய்வின் போது நிறுவன தலைவர் மணிபாபா, மாநில தலைவர் செல்வராஜ், மேற்கு மண்டல பொதுச் செயலாளர் மயில் செல்வராஜ், தெற்கு மண்டல பொதுச் செயலாளர் கோல்டு முருகன், மேற்கு மண்டலம் இணை பொதுச் செயலாளர் தனபால், கோவை மாவட்ட நிர்வாகிகள் தலைவர் குணசேகரன், செயலாளர் கனகராஜ், பொருளாளர் பூபதி, சிங்கை பகுதி நிர்வாகிகள் தலைவர் கிருஷ்ணன், செயலாளர் மருதாச்சலம் மற்றும் கோபாலகிருஷ்ணன், பாலசுப்பிரமணி, கவுண்டம்பாளையம் வேலுச்சாமி உட்பட ஏராளமானோர் உடனிருந்தனர். கோவை மாநகராட்சி 57வது வார்டு நெசவாளர் காலனியில் உள்ள காமராஜர் நகரில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வண்ணார் சமூகத்தினர் நீண்ட நாட்களாக சலவை தொழில் செய்து வருகின்றனர். அதில் ஒரு பகுதியான கிட்டத்தட்ட ஒரு 40 சென்டில் இருந்த சலவை தொட்டி உள்ள சலவை கூடம் இன்று மாநகராட்சியில் பராமரிக்கப்படாமல் ஒரு 10 ஆண்டுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ளார்கள். இங்குள்ள சலவை தொழிலாளர்கள் வெகு தூரம் சென்று சலவை வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார்கள். மேலும் பெண்கள் ஆண்கள்லாம் சலவை வேலை சம்மந்தப்பட்ட அவங்களோட துணிகளை அவங்க வீடுகளில் கொண்டு போய் துவைச்சி இதனால் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த 40 சென்ட் இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக மாநகராட்சி தன்வயப்படுத்தி இந்த சலவை தொழிலாளர் கூடத்தை தொடர்ச்சியாக இதை இல்லாமாக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்ய இந்த அரசு இந்த சலவை கூடத்தை சலவை தொட்டியையும் புனரமைச்சு சுற்றுச்சுவர் கட்டி சமூக விரோத கும்பலின் செயல்பாடாக தொடர்ச்சி நீடித்து வருகிறது. மதுபானம், பல்வேறு புகை போன்ற வாஸ்துகளை இங்கே உபயோகிக்கும் இடமாக மாறி வருகிற சூழலில் சுற்றுச்சுவரை கட்டி சலவை தொட்டி புனரமைத்து கொடுத்து இவர்களின் சலவை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்த வேண்டி தமிழக அரசிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இதை மிக விரைவில் செய்யவில்லை என்றால் கோவை மாநகராட்சியும் கோவை மாவட்ட நிர்வாகத்தையும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று இந்த காணொலி காட்சி வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் 35 வருடங்களாக இங்கே காமராஜர் நகரில் குடியிருந்து வருகிறோம். எங்கள் வாழ்வாதாரத்துக்குரிய சலவைக்கூடம் இப்படி பழுதடைந்துவிட்டது. பழுதடைந்த சலவைக்கூடத்தை புதுப்பிக்க பல முறை நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இதுவரையிலும் மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் அதை எடுத்து செய்ய முன்வரவில்லை. இந்த கட்டடம் பழுதடைந்து இருப்பதனால் சில சமூக விரோத செயல்களும் நடைபெறுகிறது. எங்கள் பெண்கள் வீடுகளுக்கு சென்றால் பாலியல் தொல்லைகளும் அதிகமாக நடந்து வருகிறது. ஆகவே இதை மனதில் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக எங்களுக்கு இந்த சலவை கூடத்தை புதுப்பித்து தருமாறு மாநகராட்சியும் மாவட்ட ஆட்சியும் தமிழக அரசையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கோவை வாய்ஸ்.